அப்படின்னு சொல்லி சொல்லுகிற தலைமைகளாக இந்த நாளுக்குரிய வசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். இயேசு என்ற மகா வைத்தியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல டாக்டர் அப்படிதானே, த பிக் கிரேட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அப்போ டாக்டருடைய வேலை என்னது, மருத்துவருடைய வேலை என்னது? நோயாளிகளை என்ன பண்ண வேண்டும், குணமாக்க வேண்டும். இந்த டாக்டர் என்ன பண்ணாரு, நோயாளிகளை குணமாக்கினாரா? இல்லைன்னா என்ன நோயில இருந்து குணம் கொடுத்தாரு? என்ன நோய் மற்றவர்களுக்கு காணப்பட்டது? இந்த உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவர்களுமே நோயில் இருந்து, இல்லை என்றால் பலவீன காரியங்கள் இருந்து, தீராத வியாதி போன்ற சூழ்நிலையில் இருந்து ஒரு விடுதலை என்ன பண்றாங்க, கொடுக்கிறாங்க. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் என்ன பண்றாரு, நோயில் இருந்தும், பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும் என்ன பண்றாரு, விடுதலையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனிதனுக்கு இன்று உடல் நோய், மன அழுத்தம், குடும்ப வேதனை, பாவ நோய் என பல பிரச்சனை இந்த உலகத்தில் என்ன பண்ணப்படுது, காணப்படுது. இப்படிப்பட்ட போன்ற பிரச்சனைகள் எல்லாம் காணப்படுகிறதுனால உலக மருத்துவர்களால இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. ஆனால் நாம் சற்று ஆழமாக நாம் பார்ப்போம் என்றால், ஒரு மருத்துவர் இருக்கிறார், இந்த மருத்துவர் எல்லா நோய்க்கும் என்ன பண்றாரு, பதிலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். என்னோட கூட எடுத்த வாசிங்க யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். யாத்ராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, கட்டளைகளுக்கு செவிகொடுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கலாம். இங்க ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அந்த தெய்வம் எப்படி விடுவரா இருக்கிறாரு, எகிப்தியர்களுக்கு வந்த வியாதியில் ஒன்றை